அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாஹிஸ் டிலைட்ஃபுல் டிஷ்ஷஸ். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் ஷவர்மா செய்கிற எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான மாவை இப்போ பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அது கோதுமாக்கு உப்பும் பேக்கிங் பவுடரும் கொஞ்சம் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ண விட்டுட்டு மிக்ஸ் ஆகி வந்த பிறகு அதுக்கு தண்ணி தேவையான மாதிரிக்கு ஊற்றி சேர்த்து கொண்டா சரி. சப்பாத்தி ஒன்று பெண்ணிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை பார்த்து தான் எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு சரியான பதத்துக்கு வந்துக்கிறேன். அதை நாங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு அதை எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிணைஞ்சு கொண்டா சரி. அதை இப்போ மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் தண்ணிக்கிறேன். எங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை நல்லா போல் பண்ணி இந்த எந்த அளவுக்கு ரொட்டி சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. ஒருத்தர் ஒரு மாதிரி செய்கிறக்கும் இது நான் செய்கிற மெத்தட் தான். எல்லா மாவையும் ஒரு பவுல் செஞ்சு ஒரு இதில் வச்சு கொஞ்சம் நேரம் அதை இதாக விட்டா சரி. கொஞ்சம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்து அதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் கறி செய்கிறதுக்கு தொடங்கினா சரி. இப்போ எங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் தேவையாகிற அது தேவையான மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி வெட்டிக்கோங்க. நான் நீட்டத்தாருக்கு வெட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு போட்டு அதுக்கு தேவையான மசாலா சேர்க்க தேய்க்கிறேன். லெமன் ஜூஸ் நான் 1.5 பாதி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். புளிக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கணும். எனக்கு கொச்சிக்கத்தூளும் மிளகுத்தூளும் போடுற வீடியோ மிஸ் ஆகி ரெண்டையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் சாடை, அதை அப்படியே கொஞ்சம் பிரட்டி வச்சுட்டு இப்போ நான் கறி செய்கிற அந்த பொட்டில் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாயின பிறகு சிக்கனை சேர்த்து அப்படியே பிரட்டி அதை பொறி விட்றதுக்கு தான் நிற்கிறேன். தண்ணி சேர்க்க வேணும். இது அப்படியே இப்போ மெல்லிசாக தானே நாங்கள் வெட்டி எடுத்திக்கிறேன். அப்படியே ஆயில் அது பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை கச்சிக்காய் அதுவல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டு அடிக்கடி கொஞ்சம் அதை சிக்கனை பிரட்டி எடுத்துக்கோங்க முறுகுறதுக்கு. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து இது கேரட் சலடுக்கு கேரட், கியூக்கம்பர், கோவா எல்லாம் சலடுக்கு தேவையாகிற சிக்கனை கொஞ்சம் இந்த அப்படி உடச்சி வர மாதிரி கொஞ்சம் இதாகி கொண்டா சரி. நீட்டம் சுட்டி வெள்ளைப்பூடு நல்லா பாக்ஸாக சாப் பண்ணி தான் எடுத்துக்கொள்ளணும். நான் இந்த மெஷினில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோறேன். சாப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. ஆனியனை
தக்காளி, பச்சை வெங்காயம் எல்லாம் அப்படியே நல்லா சின்னதாக வெட்டி கொண்டுட்டு சிக்கனுக்கு வெள்ளைப்பூடை போட்டு கொஞ்சம் லேசாக உருவத்துக்கு வச்சோணும். அப்போ நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அதுக்கு அப்படியே ஒனியன், பச்சை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் நேரம் வச்ச தேவையில்லை. அடுப்பில் கொஞ்சம் பச்சைக்கு மாதிரினா நல்ல அதோடைய தக்காளியும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு தேவையான அளவு மஞ்சள், கட்டர்தூள், உப்பு, சாடு. இப்போ நாங்கள் சிக்கன்லேயும் போட்டுக்கிட்டு சுற்றி மிச்சம் போட தேவையில்லை. போட்டு அப்படியே பிரட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொண்டா சரி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் தக்காளி சோஸும் மயோனஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோறேன். அப்புறம் இப்போ நாங்கள் செலடுக்கு தேவையானது செய்வோம். கியூக்கம்பர், கேரட், கோவா எல்லாம் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அது 3 மொண்டுக்கு கிரேட் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. இப்போ அதை எடுத்து ஒரு இதில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தக்காளி சோஸ், மயோனீஸ், லெமன் ஜூஸ், சின்ன அரைப்பாரி ஒன்று எடுத்து கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் போட்டு பிரட்டி எடுத்து கொடுத்து தைக்கிறேன். இப்போ நாங்கள் ஷவர்மா ரொட்டியை சுடுறதுக்கு அதை ரவுண்டாக உருட்டி சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுக்கிறதுக்கு தான் நீக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை ரொட்டியோட சைஸை செஞ்சு கொள்ளையிலும் நான் கொஞ்சம் பெருசாக எடுக்கிற மடித்து செய்கிறதுனால ரொட்டியை தாவலை போட்டு 2 சைடும் கொஞ்சம் வாட்டின மாதிரி எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் கேஸில் டிரெக்டாக வச்சு சுட்டெடுக்கத்தான் நீக்கிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா இக்கும். அதுக்கப்புறம் ஷவர்மாக்கு நாங்கள் செஞ்ச அது சிக்கன் மிக்ஸை வச்சு அதுக்கு மேலே செலடை வச்சு அப்படியே சுற்றி எடுக்கணும். நான் அப்படியே ரெப் பண்ணி தானே எடுக்கிறேன். சும்மா உள்ளளுக்கு செஞ்சுக்கொள்ளும், மேலும் சும்மா சுற்றி வச்சோம். மேலும் நான் கொஞ்சம் அது எல்லாத்தையும் சுற்றின பிறகு கொஞ்சம் மறுவா தாவலை வச்சு 2 சைடும் அப்படி பிரட்டி சூடாக்கி எடுக்கிறேன். அவ்வளோதான் ஈஸியான சிக்கன் ஷவர்மா ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.